ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கேப்சிகம் வச்சு சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி அந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட எப்படி கேப்சிகம் சாப்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது நான் மஸ்டே மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். கையில் பிசைய போர் அடிக்குதுன்னு இதில் போட்டேன். இன்னைக்கு ஒரு 3 கப் மாவில் உப்பு, எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி நான் வந்து மாவை வந்து பிசைஞ்சு வச்சுக்கிறேன். பேக்ரவுண்டில் அந்த மேடையில் பேசிட்டு இருக்கிறாங்க, அது கேட்கதான் என்னன்னு தெரியல. சத்தமாக பேசிட்டு இருக்காங்க. அம்மா அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்களோட நினைவு தினம்ல, ஸோ அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி மைக் போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு மாவு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும், ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து கேப்சிகம் சாப்ஸ் செய்கிறதுக்கு 2 கேப்சிகம், தக்காளி, ஒரு வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், முந்திரி வேணும். ஃபஸ்ட்டு கேப்சிகம் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண் பார்வை சக்தியெலாம் அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. விட்டமின் சி இருக்குது. ஸோ மறக்காமல் கேப்சிகம்லாம் அடிக்கடி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொலஸ்ட்ரால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் கேப்சிகம் வந்து. ஓகே, நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இருக்கட்டும் ஓரமாக. இப்போ வந்து நம்ம ஒரு பச்சை மிளகா, ஒரு 2-3 துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு உரித்து பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நான் அதில் போட்டு அரைச்சிக்கிறேன். பொடிசாக கட் பண்ணால் தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். வேறு மழை வேறு விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்கு. மழை பெய்யலேன்னு துணியை காய போட்டால் திருப்பி மழை பெய்யுது. இப்படியே பண்ணிகிட்ருக்கு இன்னைக்கு. எடுத்து வைக்கவும் திருப்பி வைக்கவும். ஓகே, நம்ம இப்போ வந்து இதை அடித்து எடுத்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணி போட்டால் தான் வாசனை நல்லாயிருக்கும். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ஒன்லி கேப்சிகம், காய்கறி கேப்சிகம் மட்டும் இருந்தால் போதும், வேறு எந்த காயும் போட வேண்டாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கொஞ்சம் வதங்கட்டும். பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 தக்காளி. இஞ்சி பூண்டெல்லாம் பொடிசாக தான் நறுக்கி போடணும். தட்டி போட்டாலும் பேஸ்ட்டாக போட்டாலும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு மாறிடும். ஒன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. இடித்து போட்டால் ஒரு டேஸ்ட் ஆகும், கட் பண்ணி போட்டால் ஒரு டேஸ்ட் ஆகும், பேஸ்ட்டாக போட்டால் ஒரு டேஸ்ட் ஆகும். இதுக்கு நீங்கள் கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். டெய்லியே கேப்சிகம் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டெய்லியே கேப்சிகம் வந்து எடுத்துக்கோங்க. சாம்பாரில் போடலாம், சூப்பராக இருக்கும். பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அதை அப்படியே கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி பஜ்ஜி கூட போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும்.
ஓகே, அதில் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுக்கிறத போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அதோட கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கேப்சிகம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த மிளகாத்தூள்லாம் வேகணும் இல்லையா, ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான் வைக்கணும். கேப்சிகம் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ஓவர் குக் ஆகக்கூடாது. அப்படியே நல்லா பச்சையாகவே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு மிக்சி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 7-8 பல் முந்திரி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஓரளவுக்கு வந்துடுச்சு. ஓகே, நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சத்தமாக பேசிட்டு இருக்கிறாங்க மேடையில், பக்கத்து தெருவில் தான் பேசிட்டு இருக்காங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த முந்திரி போட்டிருக்கனால கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலா கொஞ்சம் வேகட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கேப்சிகம் ரெடி ஆயிடுச்சு, சாப்ஸ். இப்போ வந்து சப்பாத்தி போட்டுக்கிறேன். அதுக்குள்ள கரண்ட் கட் ஆயிடுச்சு. வழக்கம் போல் எடுத்து வச்சாச்சு. சப்பாத்தி பொரிக்கு சூப்பராக இருக்கும் அது. இது பிடிச்ச சைஸில் புரட்டிக்கோங்க மாவு. கரண்ட் வந்துடுச்சு, நைட்டு போட்டு வந்துட்டேன். சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். அதில் தவால லேசாக நெய் தடவிக்கோங்க. கேப்சிகம்லாம் சாப்பிட்றது முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி கேப்சிகம் சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில். ஓகே, இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.